குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே எவ்ரிவன். இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து சுட சுட இட்லியும் சிக்கன் குழம்பும் எப்படி ரெடி பண்றது ஈஸியா அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணது, அப்புறம் ஒரு தக்காளி பொடியை நறுக்குனது, அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் ஆயிலும் இல்லை நீங்க என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் அது கூட வந்து பட்டை வகைகள், ஸ்டார் அனைஸ், கிளவுஸ், அப்புறம் கடல் பாசி, மசாலா ஐட்டம் என்ன இருக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபைனா சாப் பண்ண ஆனியன் அதை போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆனியன் போடுற ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணிருந்தா நீங்க சால்ட் ஆட் பண்ணிடலாம் ஒரு தேவைக்கேற்ப. இது என்ன ஆகும்னா வந்து உங்க ஆனியனை வந்து ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். இது இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சாட் ஆனதுக்கு அப்புறம் தக்காளியும் கொரியாண்டர் அண்ட் கறி லீஃப் போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிளீன் பண்ணி வச்சிருக்கு 1/2 கிலோ சிக்கன் அதில் போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணணும். டர்மரிக் 1/4 டீஸ்பூனும் வந்துட்டு, அப்புறம் வந்து ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டி நீங்க என்ன வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் இடம் வந்து நீங்க 2-3 காரத்துக்கு ஏற்ப வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ணிட்டு 2-3 உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா வேணா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா வேணும்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில்ல போட்டு ஒரு 3 விசில் வந்து வச்சுக்கோங்க. மீன் வயது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து துருவன தேங்காய் கசகசா போட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ இந்த குக்கர் விசில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பேஸ்ட் வந்து போட்டு அதில் போட்டு இறக்க போறோம். அதில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுட்டு இறக்க போறோம். அது கூட வந்து இன்னைக்கு இந்த குழம்பு கூட சாப்பிட வந்து இட்லி ஆல்ரெடி வந்து தயாரா இருக்கு. இந்த ஈஸியான ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.